அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு நாட்களையும் நம்ம சிறப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கட்டாயம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தா மட்டும்தான் நம்ம சிறப்பாக மாற்ற முடியும். நல்ல உணவுகளை சாப்பிட்டு, நல்ல ஆடைகளை உடுத்தி, நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு, நல்ல செலவு பண்ணிக்கிட்டு, நல்ல குடும்பத்தோடு இருந்தால் மட்டும் நமக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைச்சிடாது. அந்த நாள் நமக்கு சிறப்பாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் அது சிறப்பாக தெரியுமே தவிர அதனால் நமக்கு எந்த விதமான யூஸும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இப்போது நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தோஷங்களை பார்த்துருப்போம், எத்தனையோ பார்த்துருப்போம், எத்தனையோ லட்சியங்களை நம்ம அடைஞ்சிருப்போம், ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிருப்போம், அதை நம்ம சாதிச்சும் காட்டியிருப்போம். அது அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான். அதை சாதிச்சிட்டோம்னு சொல்லி நம்ம யாருமே சந்தோஷமா இல்லை இல்லையா? ஏன்னா அன்றாடம் நமக்கு ஏகப்பட்ட தேவைகள் நமக்கு வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பிரச்சனை கொடுத்து அதை நம்ம முடிச்சிட்டோம் நல்லபடியா அப்படின்னா மட்டும் நம்முடைய எந்த விதமான சூழ்நிலையும் நமக்கு மாறிடாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய மரணம் வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்க தான் செய்யும். அப்போ ஒன்று பெருசாக நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நம்ம அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறக்கூடிய அந்த நேரம் இருக்கு பாருங்க, அது இந்த உலகத்திலையும் நமக்கு சிறப்பை கொடுக்கும். மறுமையில் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அல்லாஹ் தஆலாவே அழகாக சொல்லிட்டான், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளம்தான் நிம்மதியாக இருக்கும். நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, அதை தவிர வேறு எதுலேயும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதற்கு நிறைய விதமான அமல்கள் இருக்குது. இப்போ குர்ஆன் ஓதணும் அப்படின்னாலும் மன நிறைவு கிடைக்கும், உங்களுடைய கஷ்டத்தை நான் லேசாக்குவேன், உங்களுடைய தேடல்களுக்கு எல்லாம் அதில் தீர்வு இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். நம்முடைய அத்தனை தேடல்களுக்குமே அதில் நிவாரணம் இருக்குது. அப்போ குர்ஆன் ஓதலாம், இன்னும் தொழுகலாம், இன்னும் அல்லாஹ்வை திக்ரு செய்யலாம். இதில் எதை செஞ்சாலும் சரி, ஆனால் எதையாவது நம்ம செய்யணும். அப்போ தான் அந்த நாளும் கிழமையும் நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு ஜுமாவுடைய நாளை சிறப்பாக மாற்றுறதுக்கு நீங்கள் எல்லோருமே என்ன முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நீங்களே சோதிச்சு பாருங்கள். இந்த நாள் ஜுமா சிறப்புன்னு அல்லாஹ் சொல்லிட்டா, ரசூலுல்லாஹ்வும் சொல்லியாச்சு. அப்போ இந்த நாளை நம்ம சிறப்பிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரா தொழுதோமா, எக்ஸ்ட்ரா திக்ரு செஞ்சோமா, எக்ஸ்ட்ரா குர்ஆன் ஓதணுமா, இதனால சதக்கா செஞ்சோமா அப்படின்னு நமக்கு நாமளே கேள்விகளை எழுப்பிக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் அதற்கு தகுந்தது போல அமல்களையும் இன்னும் நல்ல விஷயங்களையும் அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் மன நிறைவோட நிம்மதியாக நம்ம இருக்க முடியும். ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை மட்டும் நல்ல கவனமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் உங்களுக்கு சோதனையாக இருக்குது, இந்த உலகத்தில் ஏன் உங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னா அதற்கு விடை இதுதான். எப்போ அல்லாஹுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ, அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய முறைப்படி வாழ்ந்து ரசூல்லா சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் வாழ்கிறீங்களோ, சுபஹானல்லாஹ், நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. அத்தனை செல்வந்தரையும் விட நீங்கள் தான் உயர்ந்த செல்வந்தர். இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் உணர முடியும், நான் சொன்னதுக்காக இல்லை. நீங்கள் எப்போ இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ கையில், கண்டிப்பாக இதை உங்களால் உணர முடியும். எனவே அல்லாஹுக்காக வாழுங்க, நிச்சயமாக அது உங்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றும். இன்றைக்கு அழகாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது சின்ன குழந்தைங்க கூட அழகாக சொல்லி முடிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு ஜுமா முடிச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன அமல் எக்ஸ்ட்ரா செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சுக்கோங்க. இந்த அமலை பீரியட்ஸில் இருக்கிறவங்க கூட தாராளமாக செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் எங்களால் செய்ய முடியல இந்த ஜுமாவுடைய நாள் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த அமல் பொருத்தமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவுடைய நாளில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த ஜுமா வரைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்திற்கும் இது போதுமானது. நான் ஒவ்வொரு வாரமும் சொல்கிற மாதிரி தான், ஜுமா நாளில் சிறப்பான அமல்களை கையில் எடுத்தாலே அதன் பரக்கத் கொண்டு அல்லாஹ் தஆலா அடுத்த ஜுமா வரைக்கும் நமக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் தஆலாவினுடைய உதவியை நமக்கு இறக்குவான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இதை செஞ்சுக்கோங்க. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லாஹ் தஆலா உங்களுடைய காரியங்களில் நீங்கள் நினச்ச விஷயத்தில் உங்களுக்கு வெற்றியை தருவான். உங்களுடைய எந்த ஒரு துஆவையும் அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான். இந்த வாரத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே ஆமீனாக்கி கொடுத்துருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் இதை ஓதி பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் இந்த வார்த்தை போதும். இந்த திக்ரை வெறும் 4 முறை சொல்லுங்க. அது என்ன திக்ர் அப்படின்னா,
யா கனியு யா ஃபத்தாஹு யா ரப்பனா. யா கனியு அப்படின்னா தேவைகளற்றவனே, யா ஃபத்தாஹு அப்படின்னா வெற்றி அளிக்கக்கூடியவனே, யா ரப்பனா அப்படின்னா எங்களுடைய ரப்பே. இந்த ரப் அப்படிங்கிற வார்த்தை இஸ்முல்லாயில. இதை சொல்லிதான் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்துல துவா கேட்டாங்க. அல்லாஹும் அவங்களுக்கு கொடுத்தான். இந்த வார்த்தையை யார் சொன்னாலும் அல்லாஹ் நமக்கு தருவான். எனவே இந்த 3 வார்த்தைகளுக்குள்ள நம்ம அனைவருடைய தேவையுமே இருக்கு. நம்ம எல்லோருமே என்ன நினைப்போம்? துவாக்கள் கபூலாகணும்னு நினைப்போம். நம்மளுக்கு எந்த விதமான தேவைகளுமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். இன்னும் நம்முடைய காரியத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றி மேலே ஒரு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம். அதுக்கும் இது போதுமானது. எனவே இந்த 3 வார்த்தைகளை 4 முறை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க மறக்காம. ஏன்னா எப்பவுமே ஒரு சின்ன அமலை நம்ம செஞ்சுட்டோம், அதை மனநிறைவோட செஞ்சுட்டோம்னா அதுக்கு பின்னாடி நம்ம ஆசைகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தாலா அதனுடைய முஹப்பத் கொண்டு அதனுடைய பரக்கத் கொண்டு நம்முடைய துவாக்களை நமக்கு அங்கீகரித்து கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமா நாளில் இந்த மிகச்சிறப்பான குட்டி திக்கரை பயன்படுத்திக்கோங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் நம்மளுடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க.